Welcome to accountancy class. Now today we are going to see what do you mean by bookkeeping and the difference between bookkeeping and accounting. Bookkeeping பார்த்துட்டோம் accounting bookkeeping and difference. First என்ன சொல்றாங்கன்னா scope basis of distinction அப்படிங்கிறதுல first scope பார்க்குறாங்க. இதோட scope என்ன bookkeeping ஓட scope it is only recording and classifying. Record பண்ணவும் classify பண்றது தான் bookkeeping ஓட scope. என்ன ரெக்கார்ட் அண்ட் கிளாஸிஃபை பண்ணுறாங்க டிரான்சாக்ஷன்ஸ் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி திருப்பி சொல்கிறேன் இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் தட் இஸ் ரெக்கார்டட் ஸோ ரெக்கார்டிங் அண்ட் கிளாஸிஃபைங் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அக்கௌண்டிங்கில் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்க ரெக்கார்ட் மட்டும் பண்ணலை கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்டர்பிரிட் பண்ணுறாங்க the whole business cycle is here. So recording and classifying எதுல வருது it comes in journal recording, classifying na ledger posting, summarizing that trial balance here summarizing la வந்து trial balance final accounts இது எல்லாமே it comes under summarize bring it into a nutshell summarizing and then after summarizing what they do analyze பண்றாங்க analyzing na என்ன இவங்க ரொம்ப profit வந்திருக்கா இல்ல இவங்க நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி profit கம்மியா வந்திருக்கா இல்ல கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல profit நிறைய வந்திருக்கா இவங்களுக்கு வந்து கடன் வாங்குனா இவங்களால ரீபே பண்ண முடியுமா அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம் டேட்டாஸ்ல இருந்து தென் அதை இன்டர்பிரேட் பண்றாங்க இது அனலைஸ் பண்றதை இன்டர்பிரேட் பண்றாங்க பிசினஸோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லா டேட்டாஸை இன்டர்பிரேஷன் பண்றாங்க so that is accounting okay stage இது என்ன stage bookkeeping is a primary stage இது முதல்ல பார்த்தோம் because it is a basis of accounting இதோட stage வந்து primary stage include ஆயிருக்கு plus it is a secondary stage analyze and interpretation so accounting la primary stage include apart from the primary stage it includes secondary stage also okay next what is the nature of the job இங்க பாத்தீங்கன்னா it is routine and clerical ஒரே மாதிரியா தான் திருப்பி செய்ய போறாங்க டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண போறாங்க போஸ்டிங் பண்ண போறாங்க பட் ஹியர் இட் இஸ் அனாலிட்டிக்கல் இன் நேச்சர் அனலைஸ் பண்ற நேச்சர் வாட் இஸ் அ நாலேஜ் ரிக்வயர்டு இதுக்கு என்ன மாதிரி ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னா பேசிக் நாலேஜ் இருந்தா போதும் யாருக்கு புக் கீப்பிங்க்கு ஸோ யூ நீட் டு நோ த principles of journalizing and எப்படி journal பண்ணனும் எப்படி posting பண்ணனும் தெரிஞ்சா போதும் ஒரு basic knowledge இருந்தா போதும் ஆனா இங்க அப்படி கிடையாது it requires a thorough knowledge of accounting you need to have the accounting principles procedures and practice you need to have a thorough knowledge okay then what are the skills required here the skill required வந்து not at all analytical skill தேவையே இல்லை பேசிக்கா உங்களுக்கு நாலேஜ் இருந்தா போதும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் தேவையில்லை பட் இட் ரிக்வயர்ஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில் ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங் ஓகே ஸ்கோப் இஸ் ஒன்லி ரெக்கார்டிங் அண்ட் கிளாஸிஃபைங் ஹியர் இட் இஸ் ரெக்கார்டிங் கிளாஸிஃபைங் சம்மரைசிங் அனாலிட்டிக்கல் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டேஜ் பிரைமரி ஸ்டேஜ் இது அப்பார்ட் ஃப்ரம் பிரைமரி இட் இன்க்ளூட்ஸ் செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் நேச்சர் இட் இஸ் ரொட்டீன் அண்ட் கிளரிக்கல் வேர் இட் இஸ் ஒன்லி ஹியர் இட் இஸ் அனாலிட்டிக்கல் நாலேஜ் பேசிக் நாலேஜ் அதாவது journalizing posting எப்படி செய்யணும்னு தெரிஞ்சா போதும் here it is you need to know the accounting principles procedures and practice what is the skill required here it is analytical is not required here it requires analytical okay so this is the difference between bookkeeping and accounting so read this very easy now we see what is the relationship between bookkeeping accounting and accountants இது மூணுத்துக்குள்ள என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு first basic பாத்தீங்கன்னா bookkeeping இருந்தாதான் we can go to the next stage of accounting அதுக்கப்புறமா இந்த bookkeeping accountingக்கும் knowledge தேவைப்படுது என்ன மாதிரி knowledgeன்னு இப்ப பார்க்கலாம் சரி bookkeeping is a part of accounting now you can see the light shade then a little medium shade and then you can see a dark shade that is to say this is in between it is all in within each other okay so bookkeeping is a part of accounting oda part தான் இது bookkeeping so இது வந்து ஒரு primary stage okay so எது primary stage bookkeeping so it is recording the transactions in the books of accounts தான் bookkeeping சொல்றாங்க next accounting is a part of accountancy இதுக்கு அடுத்த லெவல் என்ன accountancy so accounting என்ன accounting வந்து accountancy ஓட ஒரு part okay so it is a part of accountancy
So accounting is a process of reordering, classifying, analyzing, interpreting of financial data. So என்ன சொல்றாங்க, இங்கே வந்து ஜேர்னலும் லெட்ஜர் போஸ்டிங் மட்டும்தான். இதுக்கப்புறம் என்ன வருது, நம்ம we saw it, isn't it? After journal and ledger posting, journal இருந்து transaction, journal, ledger posting. இதுக்கு அடுத்த level, second level என்ன, list of balances எல்லாத்தையும் trial balanceல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா preparing the final accounts. Okay, so this is the next level. So here reordering, classify under different heads, other posting, analyzing the final accounts of profit and loss account and balance sheet, interpreting, interpretation na adula அந்த balance sheet பார்த்தோனே அவங்களுக்கு தெரிஞ்சிரும் இந்த பிசினஸ் ஓட ப்ராக்ரஸா இல்ல அதோட டவுன்ஃபால் அப்படிங்கறத பார்த்தோனே தெரிஞ்சிரும், அதை சொல்றாங்க, இன்டர்பிரேட் பண்றாங்க of financial data. அந்த financial dataவை interpret பண்றாங்க. So this is what is called accountancy. Okay, இந்த accountancyக்கு என்ன மாதிரி knowledge வேணும்? It needs a systematic knowledge of what? Accounting process, standards na என்னன்னு தெரியணும், principles, policies, procedures இதெல்லாமே தெரியணும். Okay, so this is the relationship among bookkeeping, accounting and accountancy. So now what we saw now in this video, we saw about what is the difference between bookkeeping and accounting, and then we saw the relationship between bookkeeping, accounting and accountancy. Thank you, children.